குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற அன்புக்குரிய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். ஆய்போவான். ஆம் மாணவர்களே, இரண்டாம் தேசிய மொழி தமிழ். ஆம் மாணவர்களே, இரண்டாம் தேசிய மொழி தமிழ் தரம் 8. ஆம் மாணவர்களே, நாங்கள் பாடப்பரப்பிற்குள் செல்வதற்கு முன் சிறிய கவிதை ஒன்றை பார்த்து நிற்போம். கடவுள் கூட்டம் அணிவகுத்து வரங்கள் தந்திடுமே. கடவுள் கூட்டம் அணிவகுத்து வரங்கள் தந்திடுமே. இந்நாளே முடியக்கூடாதென்று, இந்நாளே முடியக்கூடாதென்று. ஏனென்றால் உன் பிறந்த நாள், ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஆம் மாணவர்களே, இப்போது உங்களுக்கு விளங்கி இருக்கும் எமது பாடம் என்னவென்று, இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் எமது பாடம் என்னவென்று. ஆம், பிறந்த நாள். பிறந்த நாள். பிறந்த நாள் என்றால் என்ன? பிறந்த நாள் என்றால் என்ன? பிறந்த நாள் என்றால் உப்பன் தினைய. பிறந்த நாள் என்றால் உப்பன் தினைய. ஆம் மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் இந்த பாடத்தின் நோக்கம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இப்பாடத்தின் நோக்கம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். பிறந்த நாள் வாழ்த்து கூறல், பிறந்த நாள் வாழ்த்து கூறல், பிறந்த நாள் வாழ்த்து மடல் செய்தல், பிறந்த நாள் வாழ்த்து மடல் செய்தல், எதிர்கால வினைச்சொற்களை இனங்காணுதல், எதிர்கால வினைச்சொற்களை இனங்காணுதல், காலை கடன்களை கூறுதல் போன்ற திறன்களை விருத்தி செய்து கொள்வார். காலை கடன்களை கூறுதல் போன்ற திறன்களை விருத்தி செய்து கொள்வார். நீங்கள் இந்த படத்தை உங்கள் பாடப்புத்தகத்தில் கண்டிருப்பீர்கள். மாணவர்களே, இந்த படத்தை நீங்கள் உங்கள் பாடப்புத்தகத்தில் கண்டிருப்பீர்கள். நாங்கள் பார்ப்போம் இந்த படத்தில் உள்ள பெயர் சொற்களை. நாங்கள் இப்படத்தில் உள்ள பெயர் சொற்களை பார்ப்போம். ළමයිනේ, මේ පින්තූරේ තියෙන නාම පද ටිකක් අපි බලමු. හරිද? படத்தை அவதானித்து பெயர் சொற்கள் எழுதுவோம். படத்தை அவதானித்து பெயர் சொற்களை எழுதுவோம். பின்தூரே பலா வச்சன சாதமு. பாருங்கள், முதலாவதாக கேக். முதலாவதாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொல் கேக். பாருங்கள், கேக், கேக். இரண்டாவது சொல் அம்மா. இரண்டாவது சொல் அம்மா. அடுத்ததாக பாருங்கள், அப்பா. அடுத்த சொல் அப்பா. நான்காவது சொல் நண்பர்கள். நான்காவது சொல் நண்பர்கள். இந்த படத்தில் நண்பர்கள் இருக்கிறார்கள். அடுத்த சொல் பரிசுகள். அடுத்த சொல் பரிசுகள். மீண்டும் ஒரு முறை கூறுவோம், பரிசுகள். இதோ இருக்கின்றன பரிசுகள். அடுத்த சொல் பலூன். அடுத்த சொல் பலூன். இதோ இருக்கின்றது பலூன். மீண்டும் கூறுவோம், பலூன். அடுத்ததாக மேசை. இறுதியான சொல் மேசை. மீண்டும் பார்ப்போம், மேசை. மேசையின் மேலே கேக் வைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், மேசை. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம், கேக், அம்மா, அப்பா, நண்பர்கள், பரிசுகள், பலூன், மேசை. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம், கேக், அம்மா, அப்பா, நண்பர்கள், பரிசுகள், பலூன், மேசை. ஆம் மாணவர்களே, அடுத்ததாக படத்தை பார்த்து வாக்கியம் அமைப்போம். படத்தை பார்த்து வாக்கியம் அமைப்போம். பின்தூரே பலா வாக்கிய சாதமு. பின்தூரே பலா வாக்கிய சாதமு. நாங்கள் முதலில் இந்த படத்தில் உள்ள பெயர் சொற்களை பார்த்தோம்.
நாங்கள் முதலில் இந்த படத்தில் உள்ள பெயர் சொற்களை பார்த்தோம். ළමයිනේ අපි කලින් මේ පින්තූරේ තියෙන නාම පද ටික බැලුවා. හරි. ඒක හිතේ තියාගෙන මෙන්න මේ වාක්‍ය ටිකක් අපි හදලා තියෙනවා මොකක්ද කියලා අපි ඊළඟට බලන්නයි යන්නේ. හරි. ඔයාලා මීට කලින් වාක්‍ය හදලා ඇති. මේ බලන්න ලේසි ක්‍රමයකින් කොහොමද වාක්‍ය හදන්නේ කියලා තමයි මෙතන දාලා තියෙන්නේ. බලන්න පළවෙනි වාක්‍ය முதலாவது வாக்கியம் இப்படம் பிறந்த நாள் பற்றியது. இப்படம் பிறந்த நாள் பற்றியது. இப்படம் பிறந்த நாள் பற்றியது. அடுத்தது இப்படத்தில். இப்படத்தில் 9 பேர். 9 1 2 3 4 5 6 7 8 9 9 பேர் இருக்கிறார்கள். இப்படத்தில் 9 பேர் இருக்கிறார்கள். அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம். இங்கே உங்களுக்கு இப்படத்தில் அல்லது இங்கே என்ற சொற்களை பயன்படுத்தலாம். இங்கே இப்படத்தில் அல்லது இங்கே ஒரு மேசை உள்ளது. ஒரு மேசை. ஒரு மேசை உள்ளது. இங்கே ஒரு மேசை உள்ளது. அடுத்தது மேசையின் மேல். மேசையின் மேல் ஒரு கேக் உள்ளது. மேசையின் மேல் ஒரு கேக் உள்ளது. மீண்டும் பார்ப்போம். மேசையின் மேல் ஒரு கேக் உள்ளது. அடுத்த வாக்கியம் மேசைக்கு முன்னால். மேசைக்கு முன்னால் பரிசுகள் உள்ளன. மேசைக்கு முன்னால் பரிசுகள் பரிசுகள் உள்ளன. உள்ளது ஒரு கேக் உள்ளது. பரிசுகள் உள்ளன. இது ஒருமை வாக்கியம். இது பன்மை வாக்கியம். அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம். இப்படத்தில். இப்படத்தில். இப்படத்தில் இங்கே. இப்படத்தில் ஜனனி கேக் வெட்டுகிறாள். இப்படத்தில் ஜனனி கேக் வெட்டுகிறாள். மீண்டும் பார்ப்போம். இப்படத்தில் ஜனனி கேக் வெட்டுகிறாள். ஆம் மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த 6 வாக்கியத்தையும் பார்ப்போம். இப்படம் பிறந்த நாள் பற்றியது. இப்படம் பிறந்த நாள் பற்றியது. මේ පற்றிයද කියන්නේ මොකක්ද? පற்றிයද ගැනයි. பிறந்த நாள் ගැන. ரைட். ඊළඟට இப்படத்தில் 9 பேர் இருக்கிறார்கள். இப்படத்தில் 9 பேர் இருக்கிறார்கள். அடுத்த வாக்கியம் இங்கே ஒரு மேசை உள்ளது. இங்கே ஒரு மேசை உள்ளது. அடுத்த வாக்கியம் மேசையின் மேல் ஒரு கேக் உள்ளது. மேசையின் மேல் ஒரு கேக் உள்ளது. மேசைக்கு முன்னால் பரிசுகள் உள்ளன. மேசைக்கு முன்னால் பரிசுகள் உள்ளன. இறுதி வாக்கியம் இப்படத்தில் ஜனனி கேக் வெட்டுகிறாள். ஆம் மாணவர்களே, நீங்கள் பாருங்கள், நாங்கள் இந்த வாக்கியத்தில் சொற்களை கூடுதலாக சேர்த்துக்கொள்வதற்கு 9 ஒரு முன்னால் மேல் போன்ற சொற்களை பயன்படுத்தி இருக்கிறோம். அதாவது 9 ஒரு என்ற சொற்களையும் மேல் முன்னால் போன்ற இடைச்சொற்களையும் நாங்கள் வாக்கியத்தில் சொற்களை சேர்த்து கொள்வதற்காக பயன்படுத்தியுள்ளோம். பாருங்கள், உங்கள் பரீட்சை பத்திரத்தில் ஒரு படத்தை கொடுத்து படத்தை பார்த்து 5 வாக்கியங்கள் அமைக்குக என்ற ஒரு கேள்வி வரும். அதை நாங்கள் எவ்வாறு அமைத்தல் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் முதலாவதாக ஒரு படத்தை எடுத்துக்கொண்டால், பாருங்கள், நாங்கள் படத்தை பற்றி
விவரிக்க போகிறோம். முதலாவதாக படம் என்ற சொல் எமக்கு தேவைப்படுகிறது. படம் படம் என்ற சொல் தேவைப்படுகிறது. அடுத்ததாக படத்தில் படத்தில் எந்த படத்தில்? இப்படத்தில். இங்கே ஒரு படம் இருந்தால் இப்படத்தில் என்ற சொல் பயன்படுத்த வேண்டும். இப்படத்தில். அல்லது இங்கே படம் இப்படத்தில் இங்கே போன்ற சொற்களை உங்களை பயன்படுத்தலாம். அடுத்ததாக ஒருமை வாக்கியமாக இருந்தால் ஒருமை வாக்கியமாக இருந்தால் இந்த படத்தில் என்ன இருக்கின்றதோ அதற்கு இருக்கின்றது இருக்கின்றது ஒன்று இருக்கின்றது ஏதாவது ஒன்று. අහිරිනේ උයර්තිනේ அல்ல අහිරිනේ ළමයි අහිරිනේ කියලා කියන්නේ පණ තියෙනවා නම් සත්තු ගන්න පුළුවන්. පණ නැති සියලුම දේවල්. ඉරුක්කින්ද්‍රදු තියෙනවා ඉන්නවා. ඊළඟට අපි බලන්න යන්නේ දැන් ගොඩාක් දේවල් තියෙනවා. நிறைய உள்ளன. நிறைய பொருட்கள் உள்ளன. அகிரிணையில் இருக்கின்றன இருக்கின்றது ஒன்று இருக்கின்றன நிறைய. அடுத்ததாக உயர்திணையில் யாராவது இருந்தால் உயர்திணையில் யாராவது ஒருவர் இருந்தால் இருக்கின்றார். அம்மாவாக இருக்கலாம் ஜனனியாக இருக்கலாம். இருக்கின்றார். உயர்திணையில் பன்மையில் இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இருக்கின்றார் இருக்கின்றார்கள். அம்மா இருக்கின்றார் நண்பர்கள் இருக்கின்றார்கள். கேக் இருக்கின்றது பரிசுகள் இருக்கின்றன பரிசுகள் இருக்கின்றன. மாணவர்களே, அடுத்ததாக வாக்கியம் ஒன்றை அமைப்பதாயின் 2 சொற்களில் அமைக்க முடியாது. 4 அல்லது 3 சொற்கள் நமக்கு தேவைப்படும். ஒரு. அடுத்ததாக ஒரு என்ற சொல்லை பயன்படுத்தலாம். ஒரு கேக் ஒரு மேசை பயன்படுத்தலாம். அடுத்ததாக பேர் 9 பேர். பேர் කියන්නේ දෙනෙක් 9 பேர் නම දෙනෙක්. படம் பின்தூரைய இப்படத்தில் பின்தூரையே மே பின்தூரையே இங்கே இப்படத்தில் என்ற சொல்லுக்கு பதிலாக இங்கே என்ற சொல்லை பயன்படுத்தலாம். இருக்கின்றது ஒன்று இருக்கின்றது. அகரிணையில் இருக்கின்றன அகரிணையில் பன்மை வினைச்சொல். இருக்கின்றார் ஒருவர். இருக்கின்றார்கள் 9 பேர் இருக்கின்றார்கள். மாணவர்களே, அடுத்ததாக தேவைப்படின் இடைச்சொற்களை பயன்படுத்தலாம். இடைச்சொற்கள் மேலே முன்னால். இடைச்சொற்கள் இன்னும் இருக்கின்றன. மேலே முன்னால் போன்ற சொற்களை பயன்படுத்தலாம். அத்தோடு எமக்கு வாக்கியம் அமைப்பதற்கு இன்னும் சொற்கள் தேவைப்படின் அழகான இடைச்சொற்கள் அடைமொழி அழகான. ஒரு அழகான கேக் இருக்கின்றது போன்ற சொற்களை பயன்படுத்தலாம். மீண்டும் பார்ப்போம். படம் இப்படத்தில் இங்கே இருக்கின்றது இருக்கின்றார் இருக்கின்றன இருக்கின்றார்கள். ஒரு பேர் மேலே முன்னால் அழகான போன்ற சொற்களை பயன்படுத்தலாம்.
ஆம் மாணவர்களே, வாக்கியம் அமைத்தலுக்கு தேவையான சொற்களை பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது வாழ்த்து மடல். வாழ்த்து மடல். மாணவர்களே, உங்கள் நண்பர்களுக்கு பிறந்த நாள் வரும். அழகான வாழ்த்து மடல் ஒன்றை நீங்கள் தயாரிக்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், வாழ்த்து மடல். சுப பெத்தும் பத்து, சுப பெத்தும் பத்து, வாழ்த்து மடல். அடுத்ததாக நாங்கள் ஒரு வாழ்த்து மடலை எவ்வாறு தயாரிக்க போகிறோம் என்பதை பற்றி பார்ப்போம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் வாழ்த்து கூறலாம். ළමයිනේ ඔබේ යහළුවන්ට සුබ පතන්න පුළුවන්. මේ වගේ සුබ පැතුම් කාඩ් පතක් හදන්න පුළුවන්. බලන්න අපි කොහොමද මේ සුබ පැතුම් කාඩ් පත හදාගන්නේ කියලා. මුලින් අපිට දාන්න තියෙන්නේ இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அன்புள்ள ஜனனிக்கு, அன்புள்ள ஜனனிக்கு. நீங்கள் யாருக்கு வாழ்த்து மடல் எழுதுகிறீர்களோ அவர்களின் பெயரை இந்த இடத்தில் போடுதல் வேண்டும். ඔයාගේ යාළුවා කවුද? එයාගේ නම අපි කාටද සුබ පැතුම් පත ලියන්නේ? එයාගේ නම අපිට මෙතන ලියන්න වෙනවා. ආදරණීය அன்புள்ள ஜனனிக்கு, அன்புள்ள ஜனனிக்கு. பார்ப்போம் அடுத்ததாக நாங்கள் என்ன செய்வோம் என்று. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு தலைப்பிற்கும் இந்த சொல்லை பயன்படுத்தலாம். அவ்வாறே இந்த இடத்திலும் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று பயன்படுத்தலாம். அடுத்ததாக என்றும் வாழ்க வளமுடன், என்றும் வாழ்க வளமுடன். இப்படிக்கு கீதா, இப்படிக்கு கீதா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்புள்ள ஜனனிக்கு, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், என்றும் வாழ்க வளமுடன், என்றும் வாழ்க வளமுடன். இப்படிக்கு மேயட்ட கீதா. மாணவர்களே, பிறந்த நாள் வாழ்த்து மடல், அதாவது சுபபெத்தும் பத்து எவ்வாறு தயாரிப்பது என்று பார்த்தோம். இவ்வாறு வெறுமனே இல்லாமல் உங்களுக்கு விருப்பமான மலர்களையோ வேண்டிய படங்களை உங்களுக்கு இவ்விடத்தில் வரைந்து கொள்ளலாம். சரி மாணவர்களே, பிறந்த நாள் வாழ்த்து மடல் எவ்வாறு செய்வது, தயாரிப்பது என்றதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக ஒரு உரையாடலை பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் ஒரு உரையாடலை பார்ப்போம். பாருங்கள், உரையாடல். இதற்கு முதல் உங்களுக்கு இந்த சொல் கேள்விப்பட்டிருக்கும். உரையாடல் என்றால் என்ன? உரையாடல் සංවාදය. உரையாடல் என்றால் සංවාදය. හරි ළමයි. අපි දැන් ලස්සන දෙබසක් සංවාදයක් බලලා ඉමු. வாருங்கள் கீதா, வாருங்கள் சிவா. வணக்கம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஜனனி. நன்றி கீதா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஜனனி. நன்றி சிவா. கீர்த்தனா எங்கே? அவள் வரவில்லை ஜனனி. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். வாருங்கள் கீதா, வாருங்கள் சிவா. வணக்கம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஜனனி. நன்றி கீதா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஜனனி. நன்றி சிவா. கீர்த்தனா எங்கே? அவள் வரவில்லை ஜனனி. கீர்த்தனா எங்கே? அவள் வரவில்லை ஜனனி. வாருங்கள், வாருங்கள். வணக்கம். இந்த சொற்களை நீங்கள் இப்போதில்லை, இதற்கு முதல் தரம் 6 தரம் 3 நீங்கள் கற்றுக்கொண்ட சொல். வாருங்கள், வணக்கம். அடுத்தது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாங்கள் வாழ்த்து மடல் ஒன்றை பார்த்தோம். வாழ்த்துக்கள் ஜனனி. நன்றி, நன்றி ஸ்தூதி, நன்றி ஸ்தூதி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஜனனி. நன்றி சிவா. கீர்த்தனா எங்கே? எங்கே என்றால் எங்கே, எங்கே.
பாருங்கள். கொஹேத். கீர்த்தனா எங்கே? அவள் வரவில்லை. அவள் வரவில்லை. சரி. வாருங்கள் வரவேற்பறைக்கு போவோம். வாருங்கள் வரவேற்பறைக்கு போவோம். அலங்கரிப்போம். வாருங்கள் வரவேற்பறைக்கு போவோம். அலங்கரிப்போம். ஜனனி பலூன்கள் எங்கே? ஜனனி பலூன்கள் எங்கே? இதோ. சிவா நீங்கள் பலூன் கட்டுங்கள். நான் மேசையை அலங்கரிக்கிறேன். சிவா நீங்கள் பலூன் கட்டுங்கள். நான் மேசையை அலங்கரிக்கிறேன். கீதா இதோ மேசை விரிப்பு. கீதா இதோ மேசை விரிப்பு. சரி ஜனனி. வர்ணக்கடதாசிகளை கொண்டு வாருங்கள். வர்ணக்கடதாசிகளை கொண்டு வாருங்கள். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். வாருங்கள் வரவேற்பறைக்கு போவோம். வரவேற்பறை. வரவேற்பறை என்றால் என்ன? ළමයි මේ வரவேற்பறை කියන්නේ මොකද්ද? විසිට කාමරය. வரவேற்பறை විසිට කාමරය. போவோம் அலங்கரிப்போம். அலங்கார කරමු. அலங்கரிப்போம் அலங்கார කරමු. ஜனனி பலூன்கள் எங்கே? பலூன் பலூன் பலும பலூன்கள் பலும். சிவா நீங்கள் பலூன் கட்டுங்கள். கட்டுங்கள். கட்டுங்கள் என்றால் என்ன? பந்தின்ன. கட்டுங்கள் பந்தின்ன. நான் மேசையை அலங்கரிக்கிறேன். அலங்கரிப்போம். ஓம். நாங்கள் அலங்கரிப்போம். அலங்கரிக்கிறேன். நான் அலங்கரிக்கிறேன். அடுத்தது இதோ மேசை விரிப்பு. மேசை விரிப்பு என்றால் என்ன? மேசை விரிப்பு. மேச அத்திரில்ல. மேச அத்திரில்ல. இதோ. இதோ மேசை விரிப்பு. அடுத்ததாக சரி ஜனனி. சரி ஜனனி. வர்ணக்கடதாசிகளை கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள். அரங் என்ன? சரி மாணவர்களே, அடுத்த பகுதியை பார்ப்போம். உரையாடலில் அடுத்த பகுதியை. இதோ கொண்டு வருகிறேன். இதோ கொண்டு வருகிறேன். ஜனனி எல்லோரும் வந்து விட்டார்கள். கேக் வெட்டுவோமா? ஜனனி எல்லோரும் வந்து விட்டார்கள். கேக் வெட்டுவோமா? சரி அம்மா. பிறந்தநாள் வாழ்த்து பாடுவோம். கேக் வெட்டுவோம். பிறந்தநாள் வாழ்த்து பாடுவோம். கேக் வெட்டுவோம். சிவா கீதா வாருங்கள். கேக் சாப்பிடுங்கள். சிவா கீதா வாருங்கள். கேக் சாப்பிடுங்கள். மீண்டும் ஒரு முறை. இதோ கொண்டு வருகிறேன். இதோ கொண்டு வருகிறேன். ஜனனி எல்லோரும் வந்து விட்டார்கள். எல்லோரும் எல்லோரும் කියන්නේ මොකක්ද ළමයි? எல்லோரும். හැමෝම வந்து விட்டார்கள். ඇවිල්ලා. எல்லோரும் வந்து விட்டார்கள். கேக் வெட்டுவோமா? கேக் வெட்டுவோமா? சரி அம்மா. அடுத்தது பிறந்தநாள் வாழ்த்து பாடுவோம். பிறந்தநாள் வாழ்த்து பாடுவோம். கேக் வெட்டுவோம். கேக் வெட்டுவோம். வெட்டுவோமா? வெட்டுவோம். நாங்கள் வெட்டுவோம். வெட்டுவோமா කියන්නේ මොකද්ද? வெட்டுவோமா? கப்பமுத. கப்பமுத. சரி, அடுத்ததாக சிவா கீதா வாருங்கள். கேக் சாப்பிடுங்கள். சிவா கீதா வாருங்கள். கேக் சாப்பிடுங்கள். மாணவர்களே, உரையாடலின் நீதிப்பகுதி. சிவா உங்கள் பிறந்த நாள் அடுத்த மாதம் அல்லவா? சிவா உங்கள் பிறந்த நாள் அடுத்த மாதம் அல்லவா? ஓம் கீதா. சிவா பிறந்தநாள் விழாவை எப்படி கொண்டாடுவீர்கள்? சிவா
பிறந்தநாள் விழாவை எப்படி கொண்டாடுவீர்கள்? நான் எல்லா நண்பர்களையும் அழைப்பேன். நான் எல்லா நண்பர்களையும் அழைப்பேன். அழைப்பிதழ் அனுப்புவேன். புதிய ஆடைகள் அணிவேன். கேக் வெட்டுவேன். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். சிவா, உங்கள் பிறந்த நாள் அடுத்த மாதம் அல்லவா? சிவா, உங்கள் பிறந்த நாள் அடுத்த மாதம் அல்லவா? அடுத்த மாதம். அடுத்த மாதம். அடுத்த மாதம் කියන්නේ මොකද්ද? මාදම් කියන වචනය ඔයාලා දන්නවා. මාදම් මොකද්ද? මාසය. அடுத்த மாதம் ඊළඟ මාසය. அல்லவா. அல்லவா නේද? ඊළඟ මාසයේ නේද? உங்கள் சிவா, உங்கள் பிறந்த நாள் அடுத்த மாதம் அல்லவா? ஓம் கீதா. ஓம் கீதா. சிவா, பிறந்த நாள் விழாவை எப்படி கொண்டாடுவீர்கள்? எப்படி. எப்படி කියන්නේ මොකද්ද? எப்படி. කොහොමද. எப்படி කියලා කියන්නේ කොහොමද. கொண்டாடுவீர்கள். கொண்டாடுவீர்கள். சமரண்ணே. கொஹொமத சமரண்ணே. எப்படி கொண்டாடுவீர்கள்? சிவா, பிறந்த நாள் விழாவை எப்படி கொண்டாடுவீர்கள்? நான் எல்லா நண்பர்களையும் அழைப்பேன். මොකද්ද මේ අழைப்பேன் කියන්නේ? අழைப்பேன். ආරාධනා කරන්නෙමි. ஏன். நான் அழைப்பேன். அழைப்பிதழ் அனுப்புவேன். ஆராதனா பத்திரிகா அனுப்புவேன். அனுப்புவேன். நான் அனுப்புவேன். யவன்னிமி. புதிய ஆடைகள். ஆடை. புதிய ஆடைகள் அணிவேன். புதிய ஆடை. මොකද මේ புதிய ආடைகள் කියන්නේ? ஆடை ஒருமை, ஆடைகள் பன்மை. புதிய ஆடைகள். அலுத் ඇඳුම් அணிவேன். நான் அணிவேன். கேக் வெட்டுவேன். கேக் வெட்டுவேன். மாணவர்களே, உரையாடலை நன்கு கவனித்திருப்பீர்கள். அழகான உரையாடல். ஜனனி அவளுடைய நண்பர்களுடன் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறாள். ஜனனி அவள் நண்பர்களுடன் பிறந்த நாளை கொண்டாடுகிறாள். உங்களுக்காக மீண்டும் இந்த உரையாடலை பார்த்து மகிழுங்கள். மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் இந்த உரையாடலை செவிமடுத்தீர்கள். மீண்டும் உங்களுக்காக இதோ மாணவர்கள் இந்த உரையாடலை நடித்து காட்டப் போகிறார்கள். வாருங்கள் கீதா, வாருங்கள் சிவா. வணக்கம். வணக்கம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜனனி. நன்றி கீதா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜனனி. நன்றி சிவா. கீர்த்தனா எங்கே? அவள் வரவில்லை ஜனனி. வாருங்கள், வரவேற்பறைக்கு போவோம், அலங்கரிப்போம். ஜனனி, பலூன்கள் எங்கே? இதோ. சிவா, நீங்கள் பலூன் கட்டுங்கள், நான் மேசை அலங்கரிக்கிறேன். கீதா, இதோ மேசை விரிப்பு. சரி ஜனனி. வர்ணக்கடதாசிகளை கொண்டு வாருங்கள். இதோ கொண்டு வருகிறேன். ஜனனி, எல்லோரும் வந்து விட்டார்கள். கேக் வெட்டுவோமா? சரி அம்மா. பிறந்த நாள் வாழ்த்து பாடுவோம், கேக் வெட்டுவோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Janani. Happy birthday to you. சிவா, கீதா, வாருங்கள், கேக் சாப்பிடுங்கள். சிவா, உங்கள் பிறந்தநாள் அடுத்த மாதம் அல்லவா? ஓம் கீதா. சிவா,
பிறந்தநாள் விழாவை எப்படி கொண்டாடுவீர்கள்? நான் எல்லா நண்பர்களையும் அழைப்பேன். அழைப்பிதழ் அனுப்புவேன். புதிய ஆடைகள் அணிவேன். கேக் வெட்டுவேன். இப்பொழுது உங்களுக்கு இந்த உரையாடல் நன்றாக விளங்கியிருக்கும், சந்தோஷப்பட்டிருப்பீர்கள். ஆம் மாணவர்களே, இவ்வாறான உரையாடலை நீங்களும் உங்கள் வகுப்பறையில் உங்கள் ஆசிரியருடன் சேர்ந்து நடித்து பாருங்கள், செய்து பாருங்கள். மீண்டும் நாங்கள் இந்த பாடப்பரப்பிற்குள் செல்வோம். சொல் அறிமுகம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது சொல்லறிமுகம். சொல்லறிமுகம் உங்கள் பாடப்புத்தகத்தில் ஒவ்வொரு பாடத்திற்கு பிறகும் சொல்லறிமுகம் என்ற பகுதி வரும். சொல்லறிமுகம் என்றால் என்ன? சொல்லறிமுகம் என்றால் வச்சனமாலாவு, வாக்மாலாவு என்றும் சொல்லலாம். பார்ப்போம் இதை. எங்கே? நான் கூறுகிறேன், முதலில் கேட்டுக்கொள்ளுங்கள். பிறகு சிங்கள அர்த்தத்தை சொல்கிறேன். முதலாவது சொல் எங்கே. மீண்டும் சொல்வோம், எங்கே. அடுத்தது வரவில்லை. இரண்டாவது சொல் வரவில்லை. இரண்டையும் சேர்த்து சொல்லுதல் வேண்டும். வரவில்லை. அடுத்த சொல் வரவேற்பறை. மீண்டும் ஒரு முறை, வரவேற்பறை சேர்த்து சொல்ல வேண்டும். வரவேற்பறை. அடுத்த சொல் அலங்கரிப்போம். மீண்டும் ஒரு முறை, அலங்கரிப்போம். அடுத்த சொல் கட்டுங்கள். மீண்டும் ஒரு முறை, கட்டுங்கள். அடுத்தது வர்ணக்கடதாசி. மீண்டும் ஒரு முறை, வர்ணக்கடதாசி. அடுத்த சொல் மேசை விரிப்பு. அடுத்த சொல் விழா. அடுத்தது அழைப்பிதழ். மீண்டும் ஒரு முறை, அழைப்பிதழ். இறுதிச் சொல் ஆடைகள். மீண்டும் ஒரு முறை, ஆடைகள். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், பாருங்கள் மாணவர்களே. எங்கே, வரவில்லை, வரவேற்பறை, அலங்கரிப்போம், கட்டுங்கள், வர்ணக்கடதாசி, மேசை விரிப்பு, விழா, அழைப்பிதழ், ஆடைகள். அடுத்ததாக தமிழ் சொல்லுக்கான சிங்கள அர்த்தத்தை பார்ப்போம். எங்கே, கொஹேத. பாருங்கள், எங்கே பாடத்தில் வந்தது. எங்கே, கொஹேத. வரவில்லை. ஜனனி கீர்த்தனா எங்கே என்று கேட்கிறார். பாடத்தில், எங்கள் உரையாடலில் ஜனனி கீர்த்தனா எங்கே என்று கேட்கிறாள். அடுத்ததாக கீதா கூறுகிறாள், அவள் வரவில்லை. ஆவேனஹ. வரவில்லை, ஆவேனஹ. அடுத்ததாக பாருங்கள், சிவா ஒரு இடத்தில் கூறுகிறார், வாருங்கள் வரவேற்பறைக்கு போவோம். வரவேற்பறை விசித்த காமரைய. அடுத்த சொல் அலங்கரிப்போம். சிவா கூறுகிறார், வாருங்கள் வரவேற்பறைக்கு போவோம், அலங்கரிப்போம். சரசமு. கட்டுங்கள். கீதா கூறுகிறார், பலூன் கட்டுங்கள். பலூன் கட்டுங்கள்.
பந்தின்னு. அடுத்த சொல் வர்ண கடதாசி. வர்ண கடதாசி, பாட்ட கடதாசி. வர்ண கடதாசிகளை கொண்டு வாருங்கள். பாட்ட கடதாசி கொண்டு வாருங்கள். அடுத்த சொல் மேசை விரிப்பு. மேச அத்திரில்ல. மேச அத்திரில்ல. அடுத்ததாக விழா, பிறந்த நாள் விழா. கீதா சிவாவிடம் கேட்கிறார், உங்கள் பிறந்த நாள் விழாவை எப்படி கொண்டாடுவீர்கள்? விழா, பிறந்த நாள் விழா. உப்பந்தின உற்சவய, பிறந்த நாள் விழா. விழா உற்சவய. விழா உற்சவய. அப்படி என்றால் அழைப்பிதழ். அழைப்பிதழ் சிவா கூறுகிறார், அழைப்பிதழ் அனுப்புவேன். நண்பர்களுக்கு அழைப்பிதழ் அனுப்புவேன். அழைப்பிதழ். ஆராதனா பத்ரிகாவ. ஆராதனா பத்ரிகாவ. இறுதிச் சொல் ஆடைகள். ஆடைகள். புதிய ஆடைகள் அணிவேன். புதிய ஆடைகள் அணிவேன். ஆடைகள் அந்தும். ஆடைகள் அந்தும். மீண்டும் ஒரு முறை தமிழ் சொல்லையும் சிங்கள பொருளையும் பார்ப்போம். எங்கே கொஹேத, வரவில்லை, ஆவேனக, வரவேற்பறை, விசித்த காமரைய, அலங்கரிப்போம், சரசமு, கட்டுங்கள், பந்தின்ன, வர்ண கடதாசி, பாட்ட கடதாசி. மேசை விரிப்பு, மேச அத்திரில்ல. விழா உற்சவய. அழைப்பிதழ், ஆராதனா பத்ரிகாவ. ஆடைகள் அந்தும். ஆடைகள் அந்தும். மாணவர்களே, நாங்கள் சொல்லறிமுகத்தை பார்த்தோம். அடுத்ததாக ஒரு பயிற்சியை செய்வோம். பாடத்தில் உள்ள ஒரு சிறிய பயிற்சி ஒன்றை செய்து பார்ப்போம். இணைப்போம். இணைப்போம். யாக்கரமு. இணைப்போம். யாக்கரமு. பார்ப்போம். பிறந்த நாள், பலூன், கேக், பரிசுகள், அழைப்பிதழ். பிறந்த நாள், பலூன், கேக், பரிசு, அழைப்பிதழ். டேக், கேக், பலூம, ஆராதனா பத்ரிகாவ, உப்பந்தினய. மாணவர்களே, உங்கள் கொப்பியில் எழுதி கொள்ளுங்கள் இந்த பயிற்சியை. பிறந்த நாள் சொல்லுங்கள் பார்ப்போம். பிறந்த நாள் என்றால் பிறந்த நாள், உப்பந்தினய. பிறந்த நாள், உப்பந்தினய. பலூன். பலூன். பலூம. கேக். கேக். பரிசு. டேக். அழைப்பிதழ், ஆராதனா பத்ரிகாவ. அழைப்பிதழ், ஆராதனா பத்ரிகாவ. மாணவர்களே, நாங்கள் எமது பாடத்தின் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளோம். நாங்கள் முதலாவதாக படத்தில் உள்ள சொற்களை பார்த்தோம். இந்த பாடத்தில் உள்ள சொற்களை பார்த்தோம். படத்தை கொண்டு எவ்வாறு வாக்கியம் அமைத்தல் என்ற முறையை பார்த்தோம். அடுத்ததாக அழகான ஒரு உரையாடல், ஜனனியின் பிறந்த நாள் விழா பற்றிய உரையாடல் ஒன்றை பார்த்தோம். அத்தோடு உங்கள் நண்பர்களுக்கு எவ்வாறு வாழ்த்து மடல் அனுப்புதல், எவ்வாறு தயாரித்தல் போன்ற விடயங்களை பற்றி பார்த்தோம். மாணவர்களே, நீங்கள் அழகான உரையாடல் ஒன்றை மாணவர்கள் நடித்து காட்டியதை பார்த்தீர்கள். மீண்டும் ஒரு முறை அந்த உரையாடல் உங்களுக்காக. வாருங்கள் கீதா, வாருங்கள் சிவா. வணக்கம். வணக்கம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜனனி. நன்றி கீதா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஜனனி. நன்றி சிவா. கீர்த்தனா எங்கே? அவள் வரவில்லை ஜனனி. வாருங்கள், வரவேற்பறைக்கு போவோம், அலங்கரிப்போம். ஜனனி, பலூன்கள் எங்கே? இதோ. சிவா, நீங்கள் பலூன் கட்டுங்கள், நான் மேசை அலங்கரிக்கிறேன்.
கீதா இதோ மேசை விரிப்பு. சரி ஜனனி. வர்ணக்கடதாசிகளை கொண்டு வாருங்கள். இதோ கொண்டு வருகிறேன். ஜனனி, எல்லோரும் வந்து விட்டார்கள், கேக் வெட்டுவோமா? சரி அம்மா. பிறந்த நாள் வாழ்த்து பாடுவோம், கேக் வெட்டுவோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Janani. Happy birthday to you. சிவா, கீதா வாருங்கள், கேக் சாப்பிடுங்கள். சிவா, உங்கள் பிறந்தநாள் அடுத்த மாதம் அல்லவா? ஓம் கீதா. சிவா, பிறந்தநாள் விழாவை எப்படி கொண்டாடுவீர்கள்? நான் எல்லா நண்பர்களையும் அழைப்பேன், அழைப்பிதழ் அனுப்புவேன், புதிய ஆடைகள் அணிவேன், கேக் வெட்டுவேன். மாணவர்களே, அழகாக இந்த உரையாடலை மாணவர்கள் நடித்து காட்டினார்கள். உங்களுக்கு இன்றைய பாடம் நன்றாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆயுபோவான்.